Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகம் துவங்கி 2 ஆண்டுகள் நிறைவு செய்து மூன்றாவது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது. இன்று அது தொடர்பாக எங்களுடைய தலைவரின் தலைமையில் இன்று எங்களுடைய தலைமை கழகத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து 3ஆம் ஆண்டு துவக்கத்தை எங்களுடைய தலைவர் துவங்கி வைத்தார். அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒட்டுமொத்த அன்பை பெற்று இன்று ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு 2026 தேர்தல் வந்து ஒரு மாற்றத்துக்கான தேர்தல், கண்டிப்பாக மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை அளித்த தேர்தல். அதுக்கு வர இன்னும் 2 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அதற்காக எவ்வாறு பணி செய்ய வேண்டும், எவ்வாறு மக்களிடம் சென்று சேர வேண்டும் என மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எங்களுக்கு வாக்களிக்க. 2026 தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தேர்தலா இருக்கும். 2026 மே மாதம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வை தமிழக மக்கள் அனைவரும் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அடுத்த வருடம் இதேபோல எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக 4ஆம் ஆண்டை அடியெடுத்து வைக்கும் நிகழ்வு நடைபெறும் என்பது எங்களுடைய தொண்டர்கள் விருப்பமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிந்தது. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். அதாவது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லியாச்சு. இந்த பட்ஜெட் தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட். தமிழக மக்களுக்கு இதில் எந்த விதத்திலும் இது நன்மை தரக்கூடிய பட்ஜெட்டாக இது இல்லை. இந்த பட்ஜெட்ல ஒன்றிய அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்ல தமிழக மக்களுக்கு, அதாவது தமிழக மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நிதி ஆதாரங்கள் வந்து 80% MSME செக்டார்ஸ். MSME செக்டார்ஸ்க்கு போன வருஷம் ஒதுக்கின நிதியை விட போன வருஷம் 23 கோடியாக ஒதுக்கியிருந்த ஒன்றிய அரசு இந்த வருஷம் 10,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. 10,000 கோடிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற MSME செக்டார்ஸ்ல அது அதிகமா இருக்கிற MSME செக்டார்ஸ்க்கு எதுவுமே இல்லை. தமிழகத்தில் அதிகமான சாலை வசதிகளும் கிடையாது. இது ட்ரெயின் பாதைகளும் அதிகமாக அமைக்கப்படவில்லை. அதுக்கான எந்த உறுதியும் கொடுக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழக வளங்களை திருடக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. ஏன்னா தாது மணலுக்கு கேரிடர் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த காலத்திலும் தமிழகம் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு மட்டுமே ஒரு கேரிடர் அமைப்பதாக சொல்வதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்கனவே தமிழகத்துல ஒரு பகுதியை வந்து மிலிட்டரி கேரிடரா, அதாவது மிலிட்டரி கேரிடரா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே அறிவித்திருந்தார் ஒன்றிய பிரதமர் அவர்கள். ஆனா இதுவரை அந்த இடத்துல எந்த தொழிற்சாலையும் பெருசா துவங்கினதாக யாருக்கும் தெரியவில்லை. எல்லாமே வந்து வெறும் அறிவிப்புகளாக இருக்குது. இதுவரை வரி குறைப்பு சம்பந்தமா எதுவுமே இல்லை. வரி குறைப்பு, GST வரி குறைப்பு சம்பந்தமாக எதுவுமே இல்லை. அத்தியாவசிய தேவைகள் நிறைய இருக்கு. மூலப்பொருட்கள் விலையை வந்து ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு நாளும் விலைகள் மாறி மாறி நிர்ணயிக்கப்படுகிறது. மூலப்பொருட்கள் உடைய விலைகளை நிர்ணயிக்க ஒரு கமிட்டி கூட அமைக்கவில்லை. அது சம்பந்தமா எதுவும் இல்லை. ஏன்னா மூலப்பொருட்களை ஒரு தினமா நியமிச்சாதான் அதோடைய விலையை நிர்ணயிச்சாதான் இன்னைக்கு இருக்கிற சிறு குறு நிறுவனங்கள் அதை வைத்து ஒரு தொழிலை துவங்க முடியும். ஒவ்வொரு நாளும் தங்க விலை மாதிரி மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸோட விலை வந்து ஏற்ற இறக்கமா இருந்தால் எப்படி தொழில் செய்ய முடியும்? எந்த விதமாக ஒரு அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் ஏற்ற பட்ஜெட்டாக இது இல்லை என்பது எங்களுடைய கருத்து. நாங்கள் எங்களுடைய தலைவரும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் அனைவரும் 2026 தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இது அனைத்தும் வந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்பது எந்த கருத்து. அதாவது யாரு தலைமையில கூட்டணி அமைக்கப்படுகிறது என்பதை நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கிறது. மற்றொரு கூட்டணியை பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. யாருமே வந்து இங்க NDA கூட்டணின்னு தான் சொல்றாங்க. யாரும் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லவே இல்லை. எல்லாமே வந்து NDA கூட்டணிங்கிறாங்க. யாரு முதல்வர் வேட்பாளர்னு கூட அவங்களுக்கு தெரியல. சோ அதை தான் சூசமா இங்க யாருக்கு நடுவுல, யாருக்கு களத்துல யார் இருக்கா, யாருக்கு நடுவுல போட்டிங்கிறதா ஒட்டுமொத்த எல்லாரும், அனைத்து கட்சிகளும், மற்ற இருக்கிற 2 கூட்டணி கட்சிகளும் சேர்ந்தாலும் இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆதரவை எங்களிடமிருந்து யாரும் மாற்ற முடியாது. சோ அது வர தேர்தலில் மக்கள் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற அதே அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எல்லாருமே வந்து விருப்ப மனுக்கள் விநியோகம், மையம், மக்கள் நீதி மையம் கூட விருப்ப மனுக்கள் விநியோகங்கிற தேர்தலுக்கான ப்ராசஸ்ல இறங்கிட்டாங்க. தாவேகா வந்து விருப்ப மனுக்கள்னா பெறுகிறதா? விரைவில் அது சம்பந்தமாக இன்னும் 2 மாதம் தேர்தல் பணிக்காக அது சம்பந்தமாக விருப்ப மனுக்கள் அனைத்திலும் எங்களோட தலைவர் ஆலோசித்து வருகிறார். விரைவில் அதுக்கான தேதிகள் எல்லாம் அறிவிக்கும். இல்ல எல்லாமே ஆலோசனையில இருக்கு. எங்களோட தலைவர் அது சம்பந்தமாக ஒரு முடிவுகளை விரைவில் அறிவிப்பார்.
இல்ல இல்ல உங்களுக்கு சுற்றுப்பயணம் சம்பந்தமாக அப்ரூவலுக்கு இருக்கு. அப்ரூவல் வந்த உடனே நாங்க தேதி அறிவிக்கிறோம். விஜய் அவர்களோட ஆங்கில ஊடகத்தை வந்து தாவேக தலைவர் விஜய் சந்திச்சாரு, ஆசிரியர்களை சந்திச்சாரு. ஆனா தமிழக ஊடகங்கள் எப்பவுமே கேட்டுக்கு வெளியே தான் நிக்கிறோம். ஆனா ஒரு வாட்டி உள்ள கூட அழைச்சி செய்தியாளர் சந்திப்பு இல்ல. எப்ப சந்திக்க போறாரு செய்தியாளர்கள்? அதாவது திரும்ப எல்லாரும் ஒரு கேட்டுட்டே இருக்கீங்க. செய்தியாளர் சந்திப்புங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்கா யாரு பிக்ஸ் பண்ணான்னு தெரியல ஒரு கட்சி நடத்துறதுக்கு. நான் சொல்றேன், அதாவது செய்தியாளர் தேவையான பொழுது கண்டிப்பாக எங்களுடைய கட்சி சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சில பேர் வந்து கடந்த 7-8 ஆண்டுகளாக அவங்களுக்கு எந்த ஒரு விசிபிலிட்டி இல்லாத ஒரு சில பேர் தான் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அவங்களுக்கான தேவையான மக்கள்கிட்ட போய் விசிபிலிட்டி எடுக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். செய்தியாளர் சந்திப்புங்கிறது எந்த பெஞ்ச் மார்க்கும் இல்ல. கண்டிப்பாக மக்களை நேரடியாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தலைவர் சந்திச்சுட்டு வர்றாரு. தேவையான பொழுது எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடந்துட்டு தான் இருக்கு. தேவையான பொழுது கண்டிப்பாக அவர்களோட இதுவரையிலான மக்கள் சந்திப்பு ஃபுல்லுமே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் சந்திப்பா தான் இருக்கு. எப்போ வந்து மக்களை வந்து கை கொடுத்து சந்திக்க போறாரு? ஏன்னா எல்லா இடத்துக்குமே ஒரு புரோட்டோகால் படி நடக்கிற மாதிரியே ஒரு குறிப்பிட்ட தொலைவிலே மக்களை வச்சுதான் சந்திச்சுக்கிறாரு. பேச்சு மட்டும் தான் இருக்கு. இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் மற்ற கட்சிகள் மாதிரி இல்ல எங்களுடைய தலைவருக்கு இங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது காவல்துறை சார்பாக எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கறதில்ல, எந்த பாதுகாப்பும் கொடுக்கப்படுவதில்லை. முற்றிலுமாக இங்க தமிழக மக்கள் அனைவரும் எங்களுடைய தலைவரை பார்க்க விரும்புகிறார்கள், தலைவரிடம் வந்து சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கான சூழல் கண்டிப்பாக அமையும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பாக அமையும். ஏன்னா இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு இருக்கிற திமுகவின் கையில இருக்கு. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு கூட எங்கேயுமே இடம் கொடுக்க அனுமதிப்பதில்லை. ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட எங்கேயும் எங்களுக்கு ஒரு இடம் கூட கொடுக்கறதில்ல. அதனால ஒட்டுமொத்த தமிழக அரசும் அதோட என்ஜினும் வந்து எங்களுக்கு எதிராக எங்களை எப்படி தடை போடணும் மட்டும்தான் இருக்கு. இதையும் தாண்டி எங்களுடைய சந்திப்பு ஒவ்வொன்றும் நடந்துட்டு தான் இருக்கும். பாதுகாப்பான முறையில், மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் எங்களுடைய தலைவரின் சந்திப்பு நடக்கும். நன்றி. முதல்வர் வந்து தூக்கத்தை எழுப்பி விட்டாலும் வந்து உசில் சுல்தான் தான் சொல்வார் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சவுக்கார் சைக்கிள்ல போயிட்டு கடந்த காலங்களில் போட்டு அதே சமயத்துக்கு ஓட்டு போடுவார் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இல்ல அதுல ஒரு சின்ன திருத்தம். அந்த மாதிரியான ஒரு இதில் எங்களுடைய தலைவர் அந்த சைக்கிள் பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அது அப்பவே வந்து எங்களுடைய தலைவர் சைட்ல இருந்து ஒரு கரெக்ஷன் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த வந்து ஒரு தவறான புரிதல்ல மென்ஷன் பண்ணப்பட்டது அந்த ஸ்டேஜ்ல. அந்த மாதிரியான ஒரு சைக்கிள் பயணத்தை எங்களுடைய தலைவர் வந்து அந்த எண்ணத்துல பண்ணல. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு சில இடத்துல எங்கள்கிட்டயும் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவர் அதை மென்ஷன் பண்ணிருக்காரு. எப்படின்னா சாதாரணமா சும்மா வந்து காலையில ஒரு எதுல போலான்னு நினைச்சேன், அப்ப அந்த சைக்கிள் இருந்துச்சு, அந்த சைக்கிள் ஏறி பயணிச்சேன்னு சொன்னாரு. அதுல எந்த கருப்பு சிவப்பா எதுவும் தெரியல, எந்தவித உள்நோக்கம் இல்லாமல் போன பயணம். அதை தவறான ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அதை நாங்கள் இங்கே திருத்திக் கொள்கிறோம். அது இல்ல என்னவோ இல்ல அது வந்து அதுல என்னன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் போன தடவை சேர்ந்துதான் வாக்களிச்சோன்றதான் அதை மென்ஷன் பண்ணது. அந்த வீடியோல மென்ஷன் பண்ணதை பத்தி சொல்றீங்க. தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து நீங்க எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தீங்க. அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு மக்கள் விரோதமாக செயல்படுறான்னு சொன்னதான் இது நிறைய தவறான புரிதல் இருக்கு. அதனால கரெக்ஷன் பண்ணுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.